நெகிரி செம்பிலான் இந்தியர் காற்பந்து குழுக்களுக்கான லீக் காற்பந்து போட்டியை ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மீஃபா எனப்படும் மலேசியா இந்தியர் காற்பந்து சங்கத்தின் தலைவர் அன்பா, துணைத் தலைவர் ராஜன் மற்றும் மீஃபாவின் இதர அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டி ஏ மற்றும் பி என 2 பிரிவாக நடத்தப்படுவதால் இப்போட்டியில் 8 குழுக்கள் பங்கேற்பதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் இதுவரை மொத்தம் 7 குழுக்கள் பங்கேற்றன. லீக் ஆட்டங்கள் இம்மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறும். அரையிறுதி ஆட்டங்கள் ஏப்ரல் 5ஆம் தேதியும் இறுதியாட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதியும் நடைபெறும். நெகிரி செம்பிலான் காற்பந்து சங்கத்தின் ஒத்துழைப்போடு திவிஜயா விளையாட்டு மன்றம் இப்போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. லீக் முறையிலான இப்போட்டியில் தற்போது ஏ பிரிவில் பூங்காராயா ஏ, நெகிரி இந்தியர் காற்பந்து கிளப், பஹாவ் லெங்கா காற்பந்து குழு மற்றும் ஜெம்போல் ட்ரீம்ஸ் ஆகிய குழுக்கள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் திவிஜயா விளையாட்டு மன்றம், ஆன்சான் எஃப்சி, பூங்காராயா பி ஆகிய குழுக்கள் இடம்பெற்றுள்ளதாக திவிஜயா காற்பந்து கிளப்பின் தலைவரும் நெகிரி காற்பந்து சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினருமான காளிதாசன் சின்னையா தெரிவித்தார். இப்போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடும் குழுவுக்கு 3000 ரிங்கெட் ரொக்கத்தொகை மற்றும் சவால் கிண்ணமும் வழங்கப்படும். இரண்டாவது இடத்தை பெறும் குழுவுக்கு 2000 ரிங்கேட்டும், 3வது மற்றும் 4வது இடத்தை பெறும் குழுக்களுக்கு தலா 1000 ரிங்கேட்டும் வழங்கப்படும். இதனிடையே சனிக்கிழமையன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் ஜெம்போல் ட்ரீம்ஸ் குழு 1-6 என்ற கோல் கணக்கில் பஹாவ் லெங்கா அணியிடம் தோல்வி கண்டது. மற்றொரு ஆட்டத்தில் பூங்காராயா ஏ அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நெகிரி செம்பிலான் இந்தியர் காற்பந்து குழுவை வீழ்த்தியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.